ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைலு கார்ட்டூன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டி கிராணி போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்க்கலீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளவி டார்லிங்க்கு ஒரு அட்னன்ஸை போட்டுருவோம். நம்ம கிளவி டார்லிங் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஃபோட்டோ தட்டி விட்டு எப்படியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவி இதான் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளவிக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டு விட்ருவோம். கிளவிங்க பாரு, நான் தான் இப்போ பேய் இந்த கேமில். நீ தான் பேயே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட போகிற. இப்படி தட்டி விட்டோம்னா கிளவி கீழே போய் பார்க்கும். வந்து டப்பு நம்ம இதை தட்டி விட்றோம். பார்த்தீங்களா எப்படி சவுண்டு பார்த்தீங்களா? கிளவி இந்த இடத்துல இருந்து பார்த்துருக்கோம், அப்படியே இப்போ மேலே வந்துருக்கோம் கிளவி. நம்ம டப்புன்னு இந்த இடத்துல குதிச்சுட்டு போயிடுறோம். கிளவி எப்படி நம்மளை அடிச்சு நான் மேலே சத்தத்தை போட்டு வந்தேனே. ஸோ நாங்கள் டே 2க்கு வந்துருச்சு வேறு கேமு. ஃப்ரெண்ட்ஸ், கிளவி நம்மளை பார்த்துருச்சு. கிளவி நம்ம கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா நம்ம சர்ரு புருன்னு ஓடி தப்பிச்சிடணும்டா. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிளவியிட மாட்டி செத்துருப்போம். கிளவி நம்மளை பார்த்துருச்சா பார்க்கலையா? ஐயோ, பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக எஃபெக்டோடு கொடுக்குறானுங்க. கிளவி நம்மளை பார்த்துருச்சு, அடிச்சிருச்சு நம்மளை கிளவி. டே 3க்கு வேறு வந்துட்டோம். எப்படியா அந்த கிளவி கேம் ஜெயிச்சு ஜெயிக்கிறோம் இந்த கேமில். இப்போ நம்ம தான் பேய. இந்த கிளவி வந்து நம்ம புரட்டி எடுக்க போகிறோம். கிளவி நம்மளை அடிக்கிற அடியில் பார்த்துட்டு ஐயோ அம்மானு கதறிட்டு ஓத போகுது கிளவி. ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து நம்ம காலி பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளவி வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடாது. சிரிக்குது பார்த்தீங்களா? ஒக்க வாயை வச்சுக்கிட்டு வா 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 வா. இந்த இடத்துல எங்கே இருப்பேன் தான் வெயிட்டிங்கே. நான் என் சைடு வர இப்படி ஏரியாப்பா. ரைட்டு, ஓகே, வா வா. நான் டப்புன்னு இதுக்குள்ளே போய் திறந்து இதுக்குள்ளே உள்ளே விழுந்து இப்போ போய் நான் ஒரு காக்காவை காட்டுறேன். எங்கள் காக்காட்ட ஃபஸ்ட்டு போய்க்கும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த கிளவியோட காக்கா. இதை தொட்டோம்னா இப்போ கொத்தும் பாருங்க. பார்த்தீங்களா, கிளவி கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபீலு வந்துருச்சு. வந்துருச்சு சரி, வந்துருச்சு. டக்குனு வா கிளவி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்தம் போடுறது கிளவி கேட்கல, அதனால் அங்கேயே நிற்கிது கிளவி. இதை போய் டக்குன்னு யூஸ் பண்ணலான்னா அந்த கிளவி வேறு விட மாட்டேங்குது. பொறுமையாக நடந்து போகிறது வேறு. பார்த்தீங்களா, நடக்கிற சவுண்டு கிட்டீங்களா? எவ்வளோ பொறுமையாக நடக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கிளவியோட வலை. வலையில் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளால் தப்பிக்க முடியாது. இது விலங்குக்கு வைக்கிற ட்ராப்பு நம்மளுக்கு வச்சிருக்கு இந்த கிளவி. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு மூளைத்தனம். மூளைனா கிளவி செம்ம மூளைதான்ப்பா. கிளவிதான் குறை. இதுக்குள்ளே போக முடியலடா. என்னடா பண்ணுச்சு? இந்த இடத்துல சத்தத்தை போட்டோமா? இந்த இடத்துல ஒரு வெங்காயமும் இல்லை. அப்போ எதுக்குலாம் வச்சிருக்கீங்க? ஏன்னா இப்படி வராதுன்னு நான் நினைக்கிறேன். வரலின்னா டப்புன்னு நம்ம இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். கிளவி வந்துருச்சுன்னா மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு.
மனுஷன் எப்படியே தட்டி விட்டோம். அந்த கிளவி வந்து இந்த இடத்துல பார்க்கும். இந்த இடத்துல டப்புன்னு சத்தத்தை போட்டு விட்டு அப்படியே இந்த இடத்துல நின்றுக்குவோம். கிளவி எப்படி வந்து நம்மளை பார்க்கும். பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கிளவி வருது வருது வருது. கிளவிக்கு லைட்டாக கூட சவுண்டு கேட்குதுப்பா. அதே அப்பா கிளவி என்னை விட்டுடு கிளவி. கிளவி என்னை விட்டுடு கிளவி. எப்படியாவது நீ வீட்டுக்கு போய் கிளவி. உனக்காக உங்கள் அம்மா உனக்காக உங்கள் அம்மா வெயிட் பண்ணுவாங்க கிளவி. நீ வீட்டுக்கு போ. இப்போ ஒரு சத்தத்தை போட்டு விட்டோம். கிளவி வந்து உள்ளே போவோம். அப்படியே அந்த டோரை சாத்தி இந்த லாக்கை போட்டு விட்டு இதை ஆன் பண்ணி விடணும். கிளவி வந்து மாட்டிக்கிட்டு செத்து போயிடணும். முடிஞ்சால் திறந்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திறந்து பாரு, இல்லைன்னா சாவே. கிளவி செத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் கேனு போடுங்க, வேறு லெவலு. பெட்ரோல் கேன் கிடச்சிருக்கு. இந்த பெட்ரோல் கேனை வச்சு சர்ன்னு போய் இந்த இடத்துல போயிட்டு அதை போட்டு விட்டு நம்ம வர போகிறோம். பெட்ரோல் கேனை சர் போச்சுரும். மாட்டிக்கிட்டோம். எவ்வளோனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி எப்படியும் நம்ம ட்ராப்பில் மாட்டினது இந்த சத்தத்தை வச்சு கிளவி இங்கே வந்துடும். கவலைப்பட தேவையில்ல. நம்ம சர்ன்னு போயிட்டு ஒரு கன் பார்ட்டு பார்த்தோம். அந்த இடம் இன்னொரு கன் பார்ட்டு எங்கே பார்த்தோம், சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து கிளவி வந்துருக்குமா இல்லைன்னு தெரில. வந்துருந்தா வந்திருக்கான், பார்த்துருச்சு நம்மளை. அந்த இடத்துல ஒரு லைட்டாக சத்தத்தை போட்டுவிட்டோம். கிளவி நம்ம கூட விளையாட்டுக்கு எடுத்து பாருங்க. நான் போனால் அதுவும் போகுதான். நம்ம கதையா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். தப்பு இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு கிளவி எங்கே இருந்தால் நீ கிட்ட தான் இருக்க மாதிரியே லைட்டாக ஒரு ஃபீலிங். இந்த இடத்துல போய் போச்சுரா, ஓடிடுறா கைப்புள்ள. அப்பா எடுத்துட்டோம். இந்த டெடி பேரை எடுத்தோம்னா அந்த கிளவி கோவம் வரும். இந்த டெடி பேர் கீழே போட்டு நான் அப்புறமே எடுத்து காட்டுறேன். இதை ஹார்ட் பீட் துடிக்கிறது பாருங்க. ஹார்ட் பீட் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த வேற ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுறானுங்க கிளவி பார்த்தா. இந்த கட்டையெல்லாம் போன தடவை எனக்கு உடனே மேலேயே வச்சு படுக்க வச்சு. இன்னும் இந்த வலி எனக்கு இருக்கு. டெய்லி மூவ் போட்டு தேய்ச்சி தூங்கிட்டு இருக்கிறேன். ட்ராப்பு அந்த இடத்துல பறக்குது. ட்ராப்பு கிளவி வந்துருச்சு பாருங்க. வீடியோ ஆன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கரேஜில் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த கிளவி மட்டும் வந்தால் போதும். டக்குன்னு இந்த கிளவி வந்தால் பரவாயில்ல. ஏய் கிளவி எங்கே போனா? ஒன்னால் முடிஞ்சா வா பார்க்கலாம். ஏய் கிளவி. ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி நம்மளை துரத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் அந்த கன்னை நான் புல்லட் எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் டப்புன்னு நம்ம புல்லட் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறோம். போய் புல்லட் எடுப்போம். ரோட்டில் தான் இருக்கா. அப்புறம் ஏன்டா அந்த கன்று சுட மாட்டேங்குது? ஓகே
இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி நம்மளை அடிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே 4 வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி நம்மளை துரத்துது. இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. கிளவி நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த கிராணி வீடியோ கிராணியை பற்றி ஏதாவது கருத்தை வீடியோவில் சொல்லிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த கிளவி வேறு ஒரே வார்த்தையே சொல்லிட்டு இந்த கிளவிக்கு வேறு பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ இப்படியே முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிளவியை பார்த்துருவோம். நம்ம கிளவி எப்படி இருந்துச்சு அடியில் தான் போவோம். கிளவியை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ முடிக்கிறோம். கிளவியே டக்குன்னு வா. கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுவிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவோட கருத்து என்னென்னு அப்படியே வீடியோவில் சொல்லிட்டு போயிருங்க. என்னடா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறேன்னு பார்க்காதீங்க. பார்ட் 3 தான் சீனே இருக்குது. ஒரு பயங்கரமான வீடியோ பார்ட் 3 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.